ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா வைகாசி விஷாகம் இந்த வருடம் எப்பொழுது வருகிறது. வைகாசி விஷாகம் அன்று முருகப்பெருமானின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வைகாசி விஷாகம் முருகப்பெருமானின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அன்று விஷாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடி வரும். அன்று முருகப்பெருமானை வழிபட்டார் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், தீய சக்திகள் விலகும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் பால் கொடும் எடுத்து காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நாம் வேண்டியது கேட்டது கிடைக்கும் என்பது பக்தர்களின் அபரிதமான நம்பிக்கை. முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது வைகாசி விஷாகம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விஷாகமாக கொண்டாடுகிறோம். இந்த விழா இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் 9 திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது. அன்று கோயில்களில் சிறப்பு பூஜைகள், வீடுகளில் விரதம், பஜனைகள் என எங்கும் முருகனின் புகழ் ஒலிக்கும். வைகாசி விஷாகத்தன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். ஜூன் 8 பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9 மாலை 4:40 வரை விஷாக நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஜூன் 10 பகல் 12:27 மணிக்குத்தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. ஆனால் வைகாசி விஷாகம் முருகப்பெருமான் அவதரித்த விஷாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா. அதனால் விஷாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9 அன்று வைகாசி விஷாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். வைகாசி விஷாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் தங்களுடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவது உண்டு. வைகாசி விஷாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். முருகனின் அருள் நமக்கு பரிபூரணமாகவும் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சந்ததி பெருகும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி விஷாகத்தன்று முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது இன்னும் சிறப்பு. அன்றைய தினத்தில் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூட நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் ஜெபிக்கலாம். அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்வதும் வேல் பூஜை செய்வதும் சிறப்புக்குரியது. வைகாசி விஷாகம் பெரும்பாலான முருகன் கோவில்களில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வீடுகளிலும் இனிப்புகள் செய்து படைத்து வழிபாடு செய்வாங்க. வைகாசி விஷாகம் அன்று கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் உங்களது வீட்டிலேயே இருந்தபடியே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் உங்கள் வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைத்து மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். முடிந்தால் அன்றைய தினத்தில் அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் அன்றைய தினத்தில் வேல் இருந்தால் வேல் வழிபாடு செய்யலாம். வேலுக்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம். முருகனின் அறுபடை கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்க வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன முருகன் கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலுக்கு சென்று அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்தது அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். அன்றைய தினத்தில் உங்க வீட்டு வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் கண்டிப்பாக வேலிற்கு அபிஷேகம் செய்து முடித்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக இந்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக அடுத்த வருடம் வைகாசி விசாகத்துக்குள் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் முழு மனதோடு இது நடக்கும் என்று பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு கடமைக்கு எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது. எந்த ஒரு வழிபாடும் செய்யும் பொழுது நம்ம முழு மனசாக இது நடக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.